அங்க யாரையோ பிளட்டோட இழுத்துட்டு போன மாதிரி ட்ரேஸஸ் தெரியுது. அது மட்டும் இல்ல அங்க ஒரு ஹேர் பேண்ட் இருக்கு. அது யாரதுன்னு பார்த்தா யூரியோட ஹேர் பேண்ட் தான். கரெக்ட்டா அந்த இடத்துல மழையும் பெய்யுது. இவனால எதுவுமே யோசிக்க முடியல. அப்படியே நிக்கிறான் அந்த இடத்துல. கொஞ்ச நேரம் கழிஞ்ச உடனே அந்த இடத்துல 2 பேர் வராங்க. யாருன்னு பார்த்தா யூரியும் இன்னொருத்தனும் நிக்கான். நேத்து கூட இருந்தவங்கள்ட்ட யார்ட்டயுமே வாயே தொறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ என்ன தாராளமா நம்பலாம். பாரு மழை வேற பெஞ்சு இந்த இடமே கிளீனா இருக்கு. நேச்சர் கூட நம்ம பக்கம் தான் அப்படின்றான். அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே கிடையாது அப்படின்றான். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. யாருன்னு பார்த்தா மின்ஜியோட அப்பா. அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு யூரியே பிடிச்சிட்டு போறதுக்கு நிக்கான். யாருன்னு கேட்டா நான் மின்ஜியோட அப்பான்றான். நான் அவளைதான் தேட்டேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்றான். இவனும் பெருசா ட்ரெஸ் எல்லாம் கலத்தி இன்னைக்கு நீ அவ்வளவுதான் அப்படின்ட்டு இவன்ட்ட சண்டை போட வரான். கிம்மு யூரி கிட்ட மின்ஜி எங்கன்னு சொல்லு அப்படின்றான். சண்டை போடுறதுக்கு அந்த ரவுடி அவனோட ட்ரெஸ்ஸ கலத்துனதும் உடம்பு ஃபுல்லா காயம். இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த ஹீரோ கிம்மே கிடையாது. வேற லெவல்ல ஃபைட் பண்றாங்க. இப்போ சின்னதா ஃபிளாஷ்பேக்ல 2 ஆபீசர்ஸ் பேசுறாங்க. இவன் உயிரோட இருக்கான் அப்படின்ற விஷயம் கூட நார்த்துக்கு தெரிஞ்சா போதும் நம்ம நாட்டுக்கே பெரிய ஆபத்தா வரும் அப்படின்றாங்க. பயங்கர ட்விஸ்டோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.